ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் மறுநாள் என்ன யோசித்தேன் அப்படின்னா, சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம முயற்சியில் நம்ம எதாக இருந்தாலும் கிளியராக இருக்கணும் அப்படிங்கிறத நான் இது பண்ணேன். ஆனால் நம்ம என்னதான் ஒரு முயற்சி பண்ணாலும் செஞ்சாலும் சில விஷயங்கள் நம்மளுக்கு சரியான ஒரு இதில் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு கரெக்டான ஒரு வேலை இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரிய ஆரம்பிச்சு. அதனாலேயே நான் ரொம்ப யாருக்கிட்டேயும் ரொம்ப இதெல்லாம் பேசிக்கல. எது இருந்தாலும் இருக்கட்டும், எது நடந்தாலும் நடக்கட்டும், பார்த்துக்கலாம். நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு நம்ம மற்றவங்கள்ட்ட உதவி கேட்காம இருந்து நம்மளா முயற்சியில் பண்ணாலே அது சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இருந்தேன். அதனால நான் எதுலேயும் அந்த அளவுக்குலாம் இதாக்கல. பார்த்துக்கலாம், நம்மளுக்கு கடவுள் துணை இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நான் இருந்தேன். ஏன்னா நம்ம ஒரு தெரிஞ்சவங்க கிட்ட போயிட்டு ஒரு உதவி கேட்குறப்போ அதை நம்மளை ரொம்ப அலட்சியமாக பார்க்குறதா இருக்கட்டும். ஏன்னா 2-3 தடவை நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு, என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் இது பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் நான் இருந்தேன். ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே நம்மளால் இது பண்ண முடியாத மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருந்ததுனால நான் என்ன முடிவு பண்ணேன்னா, இதுக்கப்புறம் நம்மளால் எது நடந்தாலும் நம்ம ஒரு முழு முயற்சியோடு நம்ம இது பண்ணணும், சரியான ஒரு இதில் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் இது பண்ணேன். சரி, நம்ம அதுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம போகிறதுக்கு நம்ம மற்றவங்கள உதவி கேட்குறத விட, நம்ம அது முக்கியமாக சொந்தக்காரவங்க கிட்ட நம்ம உதவி கேட்குறத விட நம்மளாவே முழு முயற்சியில் நம்ம ஒரு விஷயத்த பண்ணாலே நமக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு நம்பிக்கையாக இருந்துச்சு. அதை நம்ம ஒரு நிறைவேற்றணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு எண்ணமாக இருந்துச்சு. அதனாலேயே நான் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு நானுமே இது பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு முடிவாகிடுச்சு. சரி, இதுக்கப்புறம் நம்ம ஒரு விஷயத்த இது பண்ணக்கூடாது, பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன். அடுத்த நாள் சில விஷயங்கள் நம்மளுக்கு கரெக்டான வேலை இது பண்ணலாமா இல்லை வேண்டாமா, அதை நம்மளுக்கு கரெக்டான இதில் நம்மளுக்கு எதுவுமே இது பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் எனக்கு ஒரு கர கரெக்டான ஒரு வேலை இருந்துச்சு. அதனால நான் என்ன முடிவு பண்ணேன்னா, சரி இதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்த நம்மளால் சரியான இதில் கொண்டுட்டு போகணுன்னா அதுக்கு நம்மளுக்கு முழு முயற்சிங்கிறது நம்மளுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அடுத்த நாள் நான் என்ன பண்ணேன்னா, சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஹெல்ப் கேட்குறோம் அப்படிங்கிறத தாண்டி நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியுதா முடியலையா அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு எதை நம்மளுக்கு கரெக்டான வேலை நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அதை நம்ம கரெக்டான வேலை எடுத்துகிட்டு போனனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அதனால நான் முடிவு பண்ணேன், சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் இருந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் எங்கள் அண்ணன் எனக்கு ஹெல்ப் பண்ணார். இது மாதிரி உனக்கு டைலரிங் நல்லா தெரியும்லம்மா, அதுக்கு ஒரு ஆர்டர் கேட்டு வந்திருக்காங்க. ஆனால் நிறைய லெவலில் நீங்கள் கொஞ்சம் ஆர்டர் எடுத்து பண்ணுற மாதிரியான இருக்கணும். அதுக்கு ரெடியாக இருக்கிறவங்கள மட்டும் அவங்க ஜாயின் பண்ணிக்குவாங்களாம். ஆனால் அவங்க நல்லா ஒர்க் பண்ணுற மாதிரியான எபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னோடனே எனக்கு புரிஞ்சிச்சு. சரி ஓகே, இதை தான் நமக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிவிட்டு சரின்ட்டு ஓகேன்னு ஜாயின் பண்ணேன். பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் அண்ணன் சொன்னார், அந்த கம்பெனிக்கு நான் அழைச்சிட்டு போகிறோமா, அழைச்சிட்டு போய் இங்கே பார்ப்போம், பார்த்துட்டு என்ன நடக்குது என்னங்கிறத நம்ம இது பண்ணுவோம். கண்டிப்பாக அதுக்கான ஒரு இதுங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும், கிடைக்காமலாம் இருக்காது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாத, எதாக இருந்தாலும் நம்மளுக்கு நல்ல ஒரு இதில் கிடைக்கும், நீ அதையெல்லாம் நினச்சி கவலைப்படாத அப்படின்னோடனே, சரி ஓகே, அதெல்லாம் கரெக்டு தான்ப்பா, இருந்தாலும் எனக்கு இப்போதைக்கு சில விஷயங்கள் என்னால் இது பண்ண முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் நான் இருக்கிறேன். கொஞ்சம் நல்லா போகட்டும், போனதுக்கப்புறம் நம்ம என்ன நடக்குதோ அதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் இருந்தேன். அது ஒரு சில விஷயங்கள் நமக்கு சக்ஸஸாக இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி எது கரெக்டான ஒரு வேலை போகணும் அப்படிங்கிறத என்னால் பண்ண முடியும் அப்படின்ட்டு தான் நான் நம்பினேன். ஏன்னா யாரை பற்றியும் நம்ம கவலைப்படுறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ இப்போ நம்மளுக்கு டைம் கிடையாது. நம்மளுக்கு எது நடக்குதோ அது நம்மளுக்கு கரெக்டான வேலை நடந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால ஒரு சில இது நம்மளால் பார்ப்போம், பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் தான் எனக்கு இருந்துச்சு. அடுத்த நாள் நான் முடிவு பண்ணது என்ன இதுன்னா, சரி ஒரு விஷயத்த நம்ம சரியான ஒரு இதில் நம்ம கொண்டுட்டு போகணும், பண்ணோம், செஞ்சனாலும் அதை ஒரு வேலை கரெக்டான வேலை சரியான ஒரு இதில் நம்ம கொண்டுட்டு போனோம்னா தான் இந்த ஒரு பிஸ்னஸை நம்ம நல்லா பிக்கப் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அண்ணனும் எனக்கு அட்வைஸ் பண்ணார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு பிஸ்னஸை நம்ம கரெக்டான வேலை நம்ம அப்ரோச் பண்ணுறதுக்கு
இதுதான் நமக்கு நல்ல ஒரு டைமு அப்படிங்கிற மாதிரி நானும் யோசித்தேன். அதுக்கேற்ற மாதிரி சில முடிவுகளும் எனக்கு வந்து கிடைச்சிச்சு. சரி இந்த முடிவுகள் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என் மனசு தோணுச்சு.